ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிவிஷன் லார்ட் ஆஃப் எவென்ட்ஸ் எபிசோடு 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லிந்தியான், எதுக்காகடா நீ இப்படி பண்ண, எங்கே இருக்கா நிங்ஷி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து, குங்யாங், நீ வந்து நிங்ஷியாங்க வந்து என்கிட்ட விட்டுரு, ஏன்னா வந்து நீ அதுக்குள்ள வந்து தகுதியே இல்லாதவ, அவளை எவ்வளோ பெரிய அழகி, ஆனால் அவன் உனக்கு கூட செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி மட்டும் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவோ திரும்ப வந்து அவளை வந்து அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணதில் அங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய மரமே வந்து இடிஞ்சு விழுகுது. என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வந்து அந்த தீயான்னு வந்து பார்க்குறான். அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து வயிற்றுலேயே வந்து பெரிய ஒரு பஞ்ச் கொடுத்துட்றான். நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதெல்லாம் அவன் உடம்புக்குள்ள எல்லாமே வெளியே வந்துடும் போல இருக்கு. திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பஞ்ச் கொடுக்குறான். இதில் அவன் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே பறந்து போய் வந்து விழுகிறான். எப்படி இது நடக்குது, எதுக்காக இவ்வளோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீ வந்து இந்த லின்ச்சியை வந்து விட்டுட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து வந்து கேட்டுட்ருக்கான். இன்னைக்கு கண்டிப்பாக அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தீயானோட அப்பா வந்து வந்துட்டாங்க. அவள் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. உன்னோட அப்பா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான், அதனால வந்து இன்றைக்கி நான் வந்து உனக்கு பெயினே இல்லாத அளவுக்கு வந்து உனக்கு ஒரு வழியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெயின் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கீழே எந்திரிக்க முடியாமல் வந்து எந்திரிக்கிறான். அந்த டைம் வந்து 3 பேர் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு செயின் மாதிரி உருவாக்கி நம்ம ஹீரோ வந்து எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு 2 கையை 2 எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து தியானோட அப்பா வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்து என்னமோ வந்து எடுக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அதுக்கு வந்து உன்னோட ஸ்டார் கேட்டை வந்து எனக்கு வந்து கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து லென்குவான் சிட்டியை வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. இந்த சிட்டி பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த சிட்டியில் வந்து நிறைய விதமான சோல்ஜர்ஸ் வந்து ஒன்றா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறான். அப்போ இங்கே பாருங்களேன், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க பார்க்குறக்கு. நானும் இவனை மாதிரியே வந்து பெரிய ஆளாகி ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து கேட்குறான். அதுக்கு நீ என்ன பண்ணணுமா, 9 கேட் ரிலேமே வந்து நீ வந்து ஃபினிஷ் பண்ணணும், அப்போ தான் வந்து நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 கேட் ரிலேமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 9 விதமான லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் கேட்டு, அப்புறம் வந்து ஹெவன் கேட்டு, லைட் கேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வந்து லைன் பை லைனாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பன் கேட்டு, என் கேட்டு, லைஃப் கேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீ வந்து யூஸ் பண்ணினா வந்து வெளியே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து உன்னோட மெரியனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். சர்க்கிள் பண்ணி உன்னோட பவர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக வந்து கேட்டுட்ருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து டெத் கேட்டு, ஷாக் கேட்டு, ஹெவன் கேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிடுவேன். நம்மளோட சிட்டி லார்டு வந்து ஹெவன் கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கவங்க தான். ஓ அப்படியா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஸ்டார் கேட்டு. அது வந்து ஹெவன் வந்து நமக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அதை கொடுக்கும். அது ஒரு இருந்தால் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பேரனை வந்து காணோம். டே தம்பி எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. டே எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அவன் கீழே இருக்கிற வந்து புல்லெலாம் வந்து பிடுங்கிக்கிட்டு இருக்கான். இங்கே என்னடா நடக்குது, இதுக்காக நான் இவ்வளோ நேரம் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா யோசிக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு லின் ரெசிடென்ஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து தரதையாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவன் கதை இன்னையோட முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவனை தூக்கி வெளியே வீசுங்கடா அப்படின்னு சொல்லி வீசிட்டாங்க. இவன் கிட்ட ஸ்டார் கேட்டே இனிமேல் கிடையாது, இனிமேல் இவன் யூஸ்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாரு இந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் வந்து இவன் ஜீனியஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சு நிற்கவே முடியல அவனால். ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து காயமாக இருக்குது. லிந்தியான் உங்களை 2 பேர்த்தையுமே வந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படுறான். அவன் வாயிலேருந்து வந்து பிளட்டெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. அவனால் நிற்கக்கூட முடியல. கடவுளே, எதுக்காக என் உடம்புல மட்டும் இப்படி பண்ண, என் லைஃப்பில் மட்டும் எதுக்காக இவ்வளோ வந்து இதில் பண்ணிகிட்ருக்க, என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி நடந்திருக்கவே கூடாது, என் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கான். அவனால் நிற்கக்கூட முடியல.
அவன் கீழே தரையில் வந்து தளர்ந்து தவந்து வந்து போயிட்டுருக்கான். நோ, இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி வந்து ஒவ்வொரு இடமும் வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ தான் வந்து யாரும் வந்து வர மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நிங்ஷி தான். நீ எதுக்காக இங்கே வந்த? நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்தவங்க சொல்லிட்டு இருக்கான். என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறான். உன்னாலது இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் அந்த கொடையெல்லாம் தள்ளி விட்டுறான். ஏன் எதுக்காக இப்படி வந்து நீ பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்து வந்து கேட்டுட்ருக்கான். ஏன்னா இவனும் வந்து அவன் கூட சேர்ந்து தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான். ஏன் எதுக்காக இப்படி பண்ண? எனக்கு எந்த விதமான சாய்ஸுமே கிடையாது. நான் இந்த ஸ்டார்கேட் இல்லாமல் என் லைஃப் என்ன ஆகும்னு நீ நினச்சியா? எதுக்காக நீ இப்படி பண்ண? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து பார்த்து வந்து கேள்வி கேட்டுட்ருக்கான். அவளும் வந்து எதுக்காக நான் இப்படி பண்ணனா? எல்லாமே என் ஃபேமிலினால தான். நான் இது மட்டும் என் பண்ணாமல் விட்டுருந்தா என் ஃபேமிலியை வந்து இந்த சிட்டியை வந்து தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் உன்னோட ஃபினான்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் இன்னும் நிம்மதியாக இருந்திருப்பேன். உன்ன மாதிரி ஒரு இன்னசென்ட் கிட்ட வந்து அந்த ட்ரெஸ் இருந்துக்கூடாது. அது போனது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னசென்ட் ட்ரெஸ்ஸரா? என்ன சொல்கிற நீ? எல்லாமே ஒன்னால தான் போச்சு. நீ வந்து என்ன இன்னசென்ட் சொல்லிட்டு இருக்கியா? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்பவே வந்து பிளைண்டாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் இப்படி இருந்திருக்கவே கூடாது. எல்லாமே என்னால் தான். நீ இங்கே இருக்க தேவையில்லை, இங்கேருந்து போயிடு. நீ என்னை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த நிமிஷியை பார்த்து வந்து சொல்கிறான். அவளும் வந்து நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, எல்லாமே ஒரு நல்லது தான். இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தால் வந்து உன் கதையும் முடிஞ்சிருக்கும். என்னோடய ஃபேமிலி வந்து மொத்தமாக வந்து அழிஞ்சிட்டு போயிருக்கும். இந்த ஸ்டார் கேட்டு வந்து தகுதியான ஆள் வந்து இந்த சிட்டியோட ஆளோட பையன் தான் வந்து. அவன் தான் வந்து அடுத்த சிட்டியில் ஆளாகவே மாற போகிறான். அதனால அவனுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்து வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறான். எதுக்காக வந்து இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கா? இவனால வந்து இதான் எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவளே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அங்கேருந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் இப்போ நான் திரும்பி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து யோசிச்சு வந்து கீழே வந்து படுத்துட்டு இருக்கான். அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வந்து தலைகுனிய வைக்க போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு உழம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து திடீர்னு மேகத்துலேருந்து ஒரு மின்னல் வந்து நம்ம ஹீரோ வந்து தாக்குது. தாக்குன உடனே நம்ம ஹீரோக்குள்ளே அந்த நயன் ரிலேம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இருக்கிற ஒவ்வொரு கேட்டும் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து காமிக்கிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அந்த இடி இடிச்சதுக்கு அப்புறம் மயக்க போட்டு விழுந்துட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு முழிப்பு வர வருது. எந்திரிச்ச உடனே அவனுக்கு சரியான தலைவலியாக இருக்குது. உடம்பு ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து வலியாக இருக்குது. என்னடா திடீர்னு இவ்வளோ வலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனால அந்த வலியவே தாங்கவே முடியல. திடீர்னு வந்து அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. அதில் வந்து ஒருத்தன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோவை தான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இதில் வந்து நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கூட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் திரும்ப திரும்ப அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு புரியல, இது இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ திடீர்னு இன்னொரு சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கி வீசினாங்களே, இவன் வெறும் குப்பை தான், இவன் எதுக்குமே யூஸ் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து அந்த லின் ஃபேமிலியிலேருந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கி வீசினாங்கல்ல, அது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. ஓ, அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே என்னோட வந்து மெமரிஸ் தானா அப்படின்னு சொல்லி அங்கே நிறையா விதமான மெமரிஸ் கிறிஸ்டல் வந்து இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது, இதுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே வந்து என்னோட கிறிஸ்டல் தானா, மெமரிஸ் கிறிஸ்டல் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது எல்லாமே நம்ம ஹீரோ கூட போயிடுது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு டிவிஷன் பேரல்னு சொல்லி ஒன்று வருது. இது என்ன தான் நடக்குது, இதுக்கு எப்படி இங்கே வந்தது, அதுவும் இல்லாமல் இதோட பேர் மட்டும் எனக்கு எப்படி தெரிஞ்சுது, என்னால் நம்பவே முடியல, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அங்கே நடக்கிறது ஒன்றுமே வந்து புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், நம்ம ஹீரோட கல்டிவேஷன் ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. அவன் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற காயமும் சரியாயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினேன், அதுவும் இல்லாமல் அந்த டிவிஷன் பேரில் வேறு வந்து எப்படி வந்துச்சு, என் உடம்பு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தலைவலி வர ஆரம்பிக்குது. மறுபடியும் எதுக்காக வந்து இந்த வலி வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் வழிக்குள்ளேயே போயிட்டான். அங்கே என்னன்னா அந்த டிவிஷன் பேரில் வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வந்து போகுது. கரெக்டாக அவனோட நெத்திலேயே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பவர் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ தான் வந்து ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் வந்து நம்ம ஹீரோ வந்து 9 லைஃப் வந்து வாழ்ந்திருப்பான். அதோட மொத்த மெமரிஸும் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஒரு எம்பரராக இருக்க வேண்டியவன். ஒரு எம்பரரோட பிரின்ஸாக இருந்திருப்பான். இப்போ வந்து எம்பரராக மாற வேண்டியவன். ஆனால் இப்போ வந்து 10வது லைஃப்பில் வந்து திரும்ப வந்து ரீஇன்கார்னேஷன் ஆயிருப்பான்.
இதுதான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. போன லைஃப் 9த் லைஃப்ல வந்து தான் காமிக்கிறாங்க. நான் கொஞ்சம் விட்டிருந்தா வந்து என்னோட சக்ஸஸ் ஆயிருப்பேன். ஆனா என்னோட ஃபார்மேஷன வந்து எல்லாமே கெடுத்து என்ன வந்து கொன்னுட்டாங்க. நான் சாகறதுக்கு முன்னாடி வந்து என்னோட பவர்ஸ யூஸ் பண்ணி என்னோட மெமரீஸ வந்து அந்த டிவிஷன் பேரலல்ல வந்து நான் சேவ் பண்ணனால தான் என்னால வந்து திரும்ப வந்து இந்த லைஃப்ப வந்து உருவாக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம, இப்ப என்னால வந்து என்னோட பவர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இப்போ வந்து இந்த ஸ்டார் கேட்டும் வந்து இல்ல. அதுன்னு இல்லாம இப்போ அந்த டிவிஷன் பேர்ல இருக்கிறனால என் பவர் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டன் வந்து யாங் யாங் என்னோட நண்பா அப்படின்னு சொல்லி மட்டும் ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கான். "என்னை விட்டு போயிட்டியே! எதுக்காக வந்து என்னை விட்டு போன? நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதே!" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவங்க கதறிட்டு இருக்கான் அழுதுட்டு. அப்போ வந்து அவன நம்ம ஹீரோ அடக் பண்ற மாரி வந்து ஒரு இந்த கஃபைன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நான் உனக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பழி வாங்குவேன். உன்னை கொன்னதுக்காக எல்லாத்தையுமே வந்து நான் பழி வாங்குவேன். அது மட்டும் இல்லாம நீ நல்லபடியா சாந்தி ஆகணும். ஆனா திரும்ப மட்டும் சீக்கிரம் வந்துராத நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து உடனே எந்திரிச்சுட்டான். நம்ம ஹீரோ பார்த்தோனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லி. நடிச்சதெல்லாம் போதும்டா எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து சொல்றான். "நீ யாரு? நீ பேயா?" அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் ரொம்பவே வந்து பயந்திருக்கான். உடனே அங்கேருந்து அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒரு செவுத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். "ஏய் நான் உயிரோட தான் இருக்கேன். வேணா நீ வந்து என் பக்கத்துல வந்து பாரு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். "நான் ஹியூமனா கோஸ்ட்டான்னு வந்து உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து சரி ஓகே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து திரும்பி பார்க்குறான். "உன்னை பார்த்தா மனுஷன் மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. "நீ என்ன இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறான். "ஆமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா நீ சாகணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல." "சரி ஓகே. இப்போ வெளிய சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு? என்னன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். "ஓ அதுவா? அது வந்து நீ வந்து லின்ஃபைய வந்து ரேப் பண்ண. அதனால தான் வந்து லின் ஃபேமிலிய சேர்ந்தவங்க வந்து உன்னோட ஸ்டார் கேட்ட வந்து எடுத்துட்டாங்க." அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. "அதனால உன் ஃபேமிலியோட சிச்சுவேஷனே வந்து ரொம்பவே வந்து மோசமா இருக்கு." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பேர் வந்து ஷீத்தியான்னு வந்து அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம சூ ஃபேமிலி வந்து உங்க ஃபேமிலி பிசினஸையும் வந்து கட் பண்ணலான்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம அந்த என்கேஜ்மெண்ட்டும் வந்து ஏதோ முடிஞ்சது. நீ நின்ஷிய வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நினைச்சிருந்தீல. அது எல்லாமே இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பாவும் வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த லின் ஃபேமிலி, அந்த சூ ஃபேமிலி, அந்த நிங்ஷி, லிந்தியான், அந்த ஷிங்ஷாங் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு நாள் பழி வாங்க விட மாட்டேன். எனக்கு கொடுத்த வலி எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு டபுள் மடங்கா வந்து நான் அவங்களுக்கு வலி குடுப்பேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸ வந்து ரிலீஸ் பண்றான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து 4த்ல இந்த கேட் ரிலேமே வந்து ஓப்பன் பண்ணிட்டான். இனிமே பார்த்துக்கலாம். எங்க அப்பாவ போய் நான் பார்த்தாகணும். எங்க அப்பா எங்கே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஷீஜான் வந்து சொல்றான். அவங்க வந்து ஃபேமிலி மீட்டிங்ல வந்து இருக்காங்க. அங்க எல்டர்ஸ் எல்லாருமே வந்து நாங்க அப்பாவ வந்து அந்த பொசிஷன்லேருந்து விலகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. "யாங் எங்க போற? நீ இப்ப போக்கூடாது. அங்க எல்லாருமே வந்து மீட்டிங்ல இருக்காங்க. நீ இந்த நிலைமையில போனீன்னா, உங்க அப்பாவோட நிலைமை வந்து இன்னுமே டிஃபிகல்ட்டா ஆயிரும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஷியான் வந்து நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து வந்துட்டுருக்கான். "போகாத யாங்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து அவனும் வந்துட்டுருக்கான். அப்ப பார்க்குறேன் நம்ம ஹீரோ யாரோ வந்து அழுது வந்துற மாரி இருக்கு. யார் இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஷின்டியானோட தங்கச்சி வந்து வந்துட்டுருக்கா. "சிஸ்டர் நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சான் வந்து கேட்குறான். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "யார் வந்து உன்ன வில்லி பண்ணது சொல்லு. நான் அவங்கள சும்மா அவங்க இருக்கவே விட மாட்டேன் அவங்கள" அப்படின்னு. அப்போ வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து வராங்க. இவங்க வந்து ஷின்டியானோட அம்மா வந்து. "உங்கள பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் செகண்ட் ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம, "அம்மா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவனும் வந்து கேட்குறான். "நான் எதுக்காக வந்தேனா? நீ எதுக்காக இவன் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாரி ஷென்சான்னு ஒருத்தன் வந்து நம்ப ஷென்யிய வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். "எதுக்காக நீங்க வந்து அவன் கூடலாம் வந்து இவன் நம்ம ஃபேமிலிய வந்து ஜாயின் பண்ண பார்க்குறீங்க? அவனே ஒரு இது போனவன். அவன் கூடலாம் வந்து நம்ம ஃபேமிலிய வந்து ஜாயின் பண்ணவே கூடாது." அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சியான் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போற வீடியோ ரெகுலரா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.